சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமாவே தெரியல. நீங்களாம் உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லை. மனுஷனா நீங்களாம் அப்படியே போய் செத்துருங்க. அப்படியே கீழே விழுந்து செத்துருங்க. மண்டை வெடிச்சு ஊட்டி பிடிச்சு அலறி அடிச்சு செத்துருங்க. எங்க அத்தெல்லாம் நம்ம தலைவன் பாட்டா கேட்டாதான் எனக்கு நாளே போகுது. ராமசாமி, சொல்லுங்க டாக்டர். என்ன ராமசாமி, காலையில பாட்டுலாம் ரொம்ப பலமா இருக்கு. டாக்டர் வழக்கம் போல காலையில கேட்குற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் இல்லாம இருக்கும்போது ஏதாவது பேஷண்ட் இங்க வந்தாங்களா? சும்மா யாரோ இல்லை டாக்டர். ராமசாமி, ஹே ராமசாமி, ஹே ராமசாமி, என்னாச்சு? கண்ண தர. டாக்டர் டாக்டர், ஹலோ டாக்டர், ஐம் தாரா. நான் தான் டிடெக்டிவ். நான் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறேன். நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலையில் அடிபட்டு ஒரு பர்சன் வந்தாரு. நானும் கம்பவுண்டரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சடனாக ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சுன்னு நான் போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேஷண்ட் இறந்துருந்தாரு. கம்பவுண்டரும் இங்கே தான் கீழே தான் இருந்தாரு. நான் தான் அவர் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டாரு. ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கிளியராக எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? மேடம், அவனை கூட்டிகிட்டு வரும்போது அதுக்கப்புறம் பெட்டில் படுக்க வச்சோம். அப்புறம் அப்புறம் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது அவன் ஒரு கிரிமினல் தெரிஞ்சு வந்தது. அதனால் நான் அனஸ்தீஷியா கொடுக்க போனேன். அதுக்குள்ளே அவன் என்னை பார்த்துட்டான். அவன் என்னை அட்டாக் பண்ண வந்தான்.
அப்புறமா நான் அவனை பெட்டில் தள்ளிட்டு இன்னொரு அனஸ்தேஷியா எடுத்து லோட் பண்ணி அவனை லாக் பண்ணி அவன் கழுத்திலே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன் மேடம். அப்புறம் அதுக்குள்ளே அவன் என்னை குத்திட்டான். நான் அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சொல்லுங்கள் மேடம், இன்னாதில் கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்ட் மேட்ரா? சார் அந்த சஞ்சய் ஸ்பாட்டை வந்து கொஞ்சம் டீப்பாக அன்அஃபிஷியலாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். ஷியோர் மேடம், நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன். போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரேன். நீ அப்புறம் உள்ள வந்த? ஹலோ மேடம். சார் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சஞ்சய் கேஸில் வந்து எல்எஸ்டி ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். தெரியும் மேடம். இந்த கேஸை ஒரு சூசைன்னு சொல்லி முடிச்சிருக்கேன் மேடம். நீ எப்படி உள்ள வந்த? அதை சொன்னாதான் நீங்கள் பெரிய ஆளாடுங்களே. உண்மையை சொல்கிறா, உனக்கு இந்த கொலைக்கு என்னடா சம்மந்தம்? சொல்கிறேன் சார், சொல்கிறேன். என் பேர் குணசேகரன். நான் இந்த ஃப்ளாட்டில் தான் வேலை செய்கிறேன். எங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. நான் ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் அன்றைக்கி எனக்கு சாப்பாடு கிடையாது. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் ஜோதி. எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை. என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவ இப்போ என்னை பார்த்தே பயப்படுறான். அண்ணா அண்ணான்னு என் மேலே உயிராக இருப்பா. ஆனால் அவளுக்கு இப்படி நடக்க நானே காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது என் குற்ற உணர்ச்சி என்னை கொல்லுது சார். இந்த கொலையெல்லாம் நீ தான் பண்ணியா? அப்போ அந்த சஞ்சய் செத்தது? ஆக்சுவலாக அது சூசைடே இல்லை. எப்படி? என் தங்கச்சி இப்படி நாசம் பண்ணவங்களை இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இவங்க எப்பப்போ வெளியே போகிறாங்க, எப்போ வராங்கன்னு அப்சர்வ் பண்ணேன். அவங்க வெளியே போனதுக்கப்புறம் நான் தான் உள்ளே போய் மைக்ரோ கேமரா, மைக்ரோ சிப் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு நாள் அவனுங்க குடிச்சிட்டு சந்தோஷமாக கூத்தடிச்சிட்டு இருந்தானுங்க. அன்றைக்கி அவங்க ரூமோட பவர் கண்ட்ரோலை நான் எடுத்துக்கிட்டேன். அவங்கள பயமுறுத்தினேன். அவங்களும் அதை பேயின் நம்பி பயந்துட்டாங்க. என் தங்கச்சியை நாசம் பண்ணவங்களுக்கு சாவை விட பெரிய தண்டனையாக தரணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனால் அன்னைக்கு குமார் தப்பிச்சிட்டான். சஞ்சய்க்கு நான் தான் ஃபீமேல் வாய்ஸில் பேசி பிரெயின் வாஷ் பண்ணேன். திருப்பு என்ன அப்படி பண்ணீங்க அண்ணா? சொன்னா சின்ன அப்போ குமார் என்ன பண்ண? என்ன சார், இந்த உலகத்தில் எந்த பொண்ணும் அவங்க நினச்ச மாதிரி வாழவே முடியாதா? இந்த மாதிரி பொண்ணுங்களை வெறும் பொருளாகவும் அவங்க ஆசையை தீர்த்துக்கிற ஒரு பொம்மையாகவும் பார்க்குற காம வெறி பிடிச்ச மிருகங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பொண்ணாலையும் ரோட்டில், பஸ்ஸில், ஸ்கூலில், தெருவில், ஏன் ஹாஸ்பிட்டலில் கூட தனியாக இருக்க முடியாது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாலையும் நிம்மதியாக தூங்க முடியாது. தண்டனைகள் கடுமையானால் தான் குற்றங்கள் குறையும். அந்த தண்டனையை உங்கள் சட்டத்தால் கொடுக்க முடியலன்னா என்ன, இந்த குணசேகரனால் முடியும். என்னைக்கு பொண்ணுங்களால் எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக நடமாட முடியுதோ அன்னைக்கு தான் என்னோட வேட்டை முடியும். Good evening, sir. We just closed this case as a suicide. Thank you.